Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 8 exercise 8.1 ல problem number 1 and 2 சேர்த்து பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். If the range and the smallest value of a set of data are 36.8. அப்ப first என்ன கொடுத்திருக்காங்க? range கொடுத்திருக்காங்க. given data எழுதிக்கலாம். 36.8. next smallest data இல்லையா? அதாவது smallest value 13.4. அப்ப s equal to 13.4. என்ன கேட்டிருக்காங்க respectively. then find the largest value கேட்டிருக்காங்க. ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு ஆகியவை ஓகேமா ஆகியவை முறையே 13.6 36.8 மற்றும் 13.4 எனில் மிகப்பெரிய மதிப்பை காண்க. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கம்மா L equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிய ஒரு ஃபார்முலா, அதாவது ரேஞ்ச்னா வீச்சு. ரேஞ்ச் R equal to L minus S இல்லையா? இப்போ நம்ம given data அப்படி எழுதிக்கலாம். அப்போ 36.8 equal to L ஓட வேல்யூ நமக்கு தெரியாது மைனஸ் S ஓட வேல்யூ வந்து 13.4. இப்போ நம்ம L தான் வேணும். அப்போ L equal to 36.8 ப்ளஸ் 13.4. அப்போ L equal to 2 ஆட் பண்ணி வச்சுனா என்ன வரும் 10 12 12க்கு 2 ரிமைனிங் 1 0 and 4 0 1 4 5 சரிம்மா 50.2. அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ என்னம்மா நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிச்சு 50.2. இப்போ நம்ம தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள தரவின் வீச்சை காண்க. ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்கம்மா, நம்ம போர்டில் போட்டிருக்கோம். ஓகேவா, இங்கிலீஷில் பார்த்துடலாம். இஃப் that is calculate the range of the following data. ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த டேப்லர் காலத்தில் ரேஞ்ச் எப்படி கொடுத்துருக்காங்கம்மா 400லேருந்து 450 இந்த மாதிரி ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்கன்னா, அது ஒரு டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னென்னா கண்டினியூஸ் டேட்டான்னு அர்த்தம். சரியா, தொடர்ச்சியான தொடர்பு தரவுன்னு அர்த்தம். 400 450. அப்போ இடையில வந்து என்ன நம்பர் இருக்குது, கிட்டத்தட்ட 50 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் டேட்டா தொடர்ச்சியான தரவு. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு ரேஞ்ச் கேட்டாங்கன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. சரிம்மா, இந்த காலத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னது, தட் இஸ் L minus S இல்லையா? ரேஞ்ச் R equal to L minus S, அதாவது லார்ஜஸ்ட் டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா. இந்த ப்ராப்ளத்தில் லார்ஜஸ்ட் டேட்டா என்ன வரும் பார்த்தாலே தெரியுது 650. இதுதான் வந்து நமக்கு L. அண்ட் இதில் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூனா நமக்கு 400 இல்லையாம்மா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ரேஞ்ச் R equal to 650 minus 400 சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா R equal to 250 இல்லையா? சிம்பிள் ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கேட்டாங்கன்னா நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணக்கூடாது. சரியாம்மா?